எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். உறவுகளே வேணாம், தனியாவே இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்க? இல்ல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளை பிரேக் பண்றவங்களா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. ரோத்தன் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட உறவுகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால அவங்களோட லைஃப்ல வந்த பெரிய ஆசீர்வாதத்தை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். நொகோமி எலிமெலேக்குன்ற குடும்பத்துல ரூத்தும் இன்னொருத்தவங்களும் மருமகளா போறாங்க. போன கொஞ்ச நாட்கள்ல ஒரு 10 வருட ஆண்டுலயே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ நொகோமி அவங்களோட மருமகளை பார்த்து சொல்றது, நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க, சந்தோஷமா இருங்க, இன்னொரு திருமணம் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மருமக போயிடுறாங்க. ஆனா இன்னொரு மருமகளாகிய ரூத்து மட்டும் என்ன பண்றாங்க, இல்ல அத்தை, நீங்க எங்க போறீங்களோ நான் அங்க வரேன், நான் உங்க கூடவே இருக்கிறேன், இதுக்கு மேல என்னோட லைஃப் உங்க கூடவே இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு உறவுக்கு உண்மையா இருந்தவங்க தான் நம்மளோட ரூத். அவங்க அப்படி இருந்ததுனால அவங்களோட வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பார்த்தாங்க. அதே போல நம்மளோட உறவுகளுக்கு நம்ம உண்மையா இருப்போம்னு சொன்னா ரூத்தை போல நம்மளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, அவர் நமக்காக என்றும் நம்மோடு